திருச்சிற்றம்பலம். ஆனைமுகத்தான் பொருவிடையான் பேயழகான் மானமணிவண்ணன் மாமருகன் மேல் நிகழும் வெள்ளக்குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, விநாயக புராணத்தை அருளி செய்த கவி ராட்சசர் ஸ்ரீ கச்சியப்ப முனிவருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, இன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவினாலே நாம் ஞான சிந்தனை செய்கின்ற நிகழ்விலே கவிராட்சசர் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருளி செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்திலே காரிய சித்தி மாலை என்ற ஒரு பகுதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த காரிய சித்தி மாலை என்று சொல்வதற்கு இன்னொரு பெயர் விநாயகர் அட்டகம் என்று நம்முடைய சைவத்திலே சொன்னோம். விநாயகரை நோக்கி காசிப முனிவர் முதலானவர்கள் துதித்தது இந்த 8 பாடல்களாகும். விநாயக பெருமானுக்கு தனியாக ஒரு புராணம் வேண்டும் என்ற ஒரு பெரும் குரவியை நீக்கியவர் நம்முடைய ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அவர்கள். விநாயக பெருமானுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், யார் எதை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வைத்துக் கொண்டுதான் தொடங்குதல் வேண்டும். இதுதான் சைவத்தினுடைய ஒரு மரபு. நம்முடைய மெய்கண்ட தேவநாயனாருக்கு பரஞ்சோதி முனிவரானவர் அந்த 12 சூத்திரங்களையும் அருளி செய்து, அதாவது அந்த ஆகமத்திலே இருக்கின்ற அந்த 12 சூத்திரங்களையும் அருள் பாசமோச்சன படத்திலே இருக்கின்ற அந்த அந்த 12 சூத்திரங்களை அருளி செய்து இதை மொழிபெயர்த்து வார்த்திக பொழிப்பு உரைக்க என்று அருளாணையிட்டார். இந்த ரௌரவ ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பாசமோச்சன படத்தில் உள்ளதை மொழிபெயர் என்றுதான் ஆணையிட்டார் பரஞ்சோதி முனிவர். ஆனால் மெய்கண்ட தேவநாயனார் இது உபதேச நூலாக இருக்கின்ற காரணத்தினாலே முதலில் விநாயகர் காப்பை தானே செய்து கொண்டார். கல்லால் இளன்மறை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. ஏனெனில் ஆன்றோர் ஆச்சாரம் காத்தர் பொருட்டும் தொடங்குங்கால் விநாயகரை துதி செய்தல் வேண்டும் என்பதற்காகவும், நூல் நின்று நிலவுதல் வேண்டும் என்பதற்காகவும், இந்த நூலை கற்போருக்கு இடையூறு வாராது இருக்க வேண்டும் என்பதற்காக முதலில் காப்பு செயலை செய்து கொண்டார். மிகண்ட தேவநாயனார் தானாக செய்தது, சைவ மரபுப்படி செய்தது. தேவநாயனார் தன்னுடைய திருமந்திரத்தை தொடங்குகின்ற பொழுது ஒன்றவன் தானே என்று தொடங்கினார் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆனால் திருமந்திரத்தினுடைய தொடக்கம் 5 கரத்தனை என்றிருக்கும். ஏன் எனில் காப்பு செய்யுள் என்பது நூலில் வராது. ஆனால் காப்பு செய்யுள் செய்தல் வேண்டும் என்பது விதி இருக்கிறது. குறிப்பாக உபதேச நூல்களிலே அது அமைந்திருத்தல் வேண்டும். எப்பொழுதுமே நாம் எழுத தொடங்குகின்ற பொழுது ஒரு பிள்ளையார் செடி போடுகிறோம்.
கணக்கு பெயரோடு மற்ற எதையுமே எழுதத் தொடங்குகின்ற கடிதத்தையே எழுதத் தொடங்குகின்ற பொழுது முதலிலே பிள்ளையார் செடி போடுகிறோம். ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது முதலிலே இருக்கின்ற அந்த விநாயக பெருமானை வணங்குகின்றோம். பஞ்ச மூர்த்திகளில் ஒன்றாக இருக்கிற விநாயகரைத்தான் முதலில் வரும்படியாக செய்து அந்த பஞ்ச மூர்த்திகளில் ஒருவராக அவரையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சில ஆலயங்களிலே உற்சவங்கள் தொடங்குவதற்கு முன்பாக கணபதி உற்சவம் என்று தனியாகவே நடத்துவது உண்டு. கணபதி உற்சவத்தை நடத்தி கொண்டுதான் மற்ற பிரம்மோற்சவத்தை தொடங்குதல் வேண்டும் என்றெல்லாம் விதி இருக்கிறது. அதனால இந்த விநாயகர் என சொல்லக்கூடியவர் இருக்கிறாரே, பல்லாற்றாலும் அவர் முதன்மை பெறுகிறார். அது முதன்மை பெறுகிறார் என சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய சைவ சமயத்திலே மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, சைவ சமயத்திற்கு அப்பாற்பட்ட பிற மதத்தவர்களும் கூட வழங்குகின்ற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில எல்லா இடமும், ஏன் வெளிநாடுகளிலும் விநாயகர் பெருமை பரவி இருக்கிறது. வெளிநாடுகளிலும் விநாயகர் பெருமான் பரவி இருக்கிறது என்பதற்கு இலங்கை ஆகிய அந்த கோகர்ணத்தோடு சேர்ந்து நம்முடைய விநாயகருடைய சரிதம் அந்த புராணம் அங்கே இடம்பெறுகிறது, இலங்கை இடம்பெறுகிறது. அதைவிட ஒரு முக்கிய சான்று என்னவென்று சொன்னால், இந்தோனேஷியா என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த இந்தோனேஷியா நாடு முஸ்லிம்களால் ஆளப்படுகின்ற ஒரு நல்ல நாடா. நாட்டிலே இருக்கின்ற ரூபாய் நோட்டிலே எடுத்துக்கொண்டால், அந்த நாட்டிலே இருக்கிற அந்த ரூபாய் நோட்டிலே நன்றாக பார்த்தா தெரியும், அதிலே விநாயகர் படம் இருக்கிறது. விநாயகர் படம் அங்கே இருக்கிறது. யாரு? அவர்களுடைய ரூபாய் நோட்டில், முஸ்லிம் நாடுல. அப்ப எந்த அளவிற்கு இந்த விநாயகர் என சொல்லக்கூடியவர் ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே இறைவனுடைய ஒரு வடிவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு காண்பதற்கு அழகாக உச்சி முதல் பாதம் வரை அங்கலட்சணம் உள்ளதைத்தான் கடவுளாக கொள்ளுகிறோம். ஆனால் விநாயக பெருமானுக்கு மட்டும் அப்படி அல்லாது மனித உடலோடு பூத உடலும் சேர்ந்து மிருக உடலோடும் சேர்ந்திருக்கிறோம். இது சிந்தனைக்கு உரிய ஒன்றாக வைக்கிறது. விநாயகருடைய ஒரு வடிவத்தை நன்றாக உற்று நோக்கினாலே சைவத்தினுடைய உண்மை நன்றாக புறப்படும். விநாயக பெருமானுடைய வடிவம் ஒவ்வொன்றும் சைவத்தினுடைய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த விநாயகருடைய வடிவத்திலே இருக்கின்ற சில உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது, விநாயகன் ஏன் மூல முதல்வன் என சொன்னார், அதற்கு ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. நம்முடைய சைவத்திற்கு மூலம் என சொல்லக்கூடியது வேதம். மூலம் என சொல்லக்கூடியது அந்த வேதம். அந்த வேதம் என்பதை வைத்துக் கொண்டு தான் நமக்கு ஞானத்தை உதுப்புகிறார் பரம்பொருளாக சிவபெருமான். ஆகையினாலேத்தான் வேதத்தையும் படித்தல் வேண்டும், ஆகமத்தை படித்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் குலசை 19 சொல்லுகின்ற பொழுது, கலிப்பதற்கு நூல் அமைத்தா என்று குறிப்பிட்டு காட்டுவார். அந்த வேதத்தினுடைய வடிவம் தான் விநாயக பெருமான். அந்த வேதத்தினுடைய ஞானத்தினுடைய வடிவம். அதனால அவனுக்கு ஞான முதல்வன் என்று பெயர். இதை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு சமயம் சுவாமியும் அம்பாளும் கையிலே இருவரும் அப்படியே சுற்றி வலம் வருகின்ற பொழுது வேத எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்ற சித்திரச்சாலைக்கு செல்லுகிறார்கள். சித்திரச்சாலைக்கு செல்லுகின்ற பொழுது வேதத்திலே ஆண் எழுத்தும் இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் எழுத்துக்களிலே ஆண் எழுத்து, பெண் எழுத்து, அலி எழுத்து என்று இருக்கிறது. அதன்படி வேத எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த சித்திரச்சாலையிலே சுவாமி அம்பாளும் செல்கிறார்கள். சுவாமி அந்த வேத எழுத்துக்களிலே இருக்கின்ற ஆண் எழுத்துக்களை திருநோக்கம் செய்ய, அம்பாள் பெண் எழுத்துக்களாகிய அந்த வேத எழுத்துக்களை, பெண் எழுத்துக்களை அம்பாள் திருநோக்கம் செய்ய, அந்த திருநோக்கம் செய்யப்பட்ட அந்த ஆண் எழுத்தில் இருந்து பெண் எழுத்தில் இருந்தும் விநாயகர் அங்கே ஒரு விநாயகர் வெளிப்படுத்தினார். எனவே இப்படி சுவாமியினுடைய அம்பாளுடைய திருக்க நோக்கத்தினாலே வேதத்திலிருந்துதான் வெளிப்பட்டது என்பதை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். பிடியதன் ஒரு உமை கொள. நம்முடைய சுவாமி அம்பாளும் இந்த எழுத்துக்களை எப்படி நோக்கினார்கள்? சுவாமி ஆண் யானையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டால்
அம்பாளானவர் பெண் யானையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டார். ஆண் யானை வடிவமும் பெண் யானை வடிவமும் இரண்டும் சேர்ந்து அந்த வேத எழுத்துக்களில் ஆண் எழுத்துக்களை பெண் எழுத்துக்களை நோக்க அங்கே ஒரு இளங்கன்றாகிய அந்த விநாயகர் வெளிப்படுகிறார். பிடியதன் உரு உமை கொள, பிடியன பெண் யானையினுடைய வடிவத்தை உமை கொள, மிகு கரியது வடிகொடு கரின ஆண் யானை, ஆண் யானையினுடைய வடிவத்தை நம்முடைய சுவாமி கொண்டு திருநோக்கம் செய்ய அங்கே கடி கணபதி வர அருளினன், கடி கணபதி வர அருளினன், நீக்குவதற்காக விநாயகர் அருளினார். எதை நீக்குவதற்கு? தனது அடி வழிபடும் அவர் இடர், தன்னுடைய திருவடியை வழங்குகின்ற அடியார்களுக்கு வருகின்ற இடரை நீக்குவதற்காக கணபதி வர அருளினன். அவன் எங்க இருக்கிறான்? அப்படி அருளி செய்த பெருமான் மிகு கொடை வடிவினர், தன்மை பொருந்தியவர்களுடைய வடிவத்தை உடைய பயில் வலி பொருந்தி இருக்கின்ற வலிவலம் உரை இறை ஏ, வலிவலம் உரை இறையே. அங்கே வலிவலம் என சொல்லக்கூடிய தலத்திலே உறைந்திருக்கின்ற அந்த பெருமான் நமக்கு கொடுத்தருளினான் என்று சொல்லி காட்டுகிறார். பிடியதன் உரு ஊமை கொள, மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இட கடி நீக்குவதற்காக கணபதி வர அருளினன் மிகு கொடை. ஆகையினாலே நம்முடைய விநாயகன் என சொல்லக்கூடிய இப்படி வேத எழுத்துக்களிலே இருந்து வெளிப்பட்ட காரணத்தினாலே அவன் ஞான முதல்வன் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த வேதத்தை பற்றி தான் இந்த விநாயகர் புராணத்திலே நாம் வரக்கூடிய அந்த காரிசிட்டு மாலை இந்த அந்த சிந்தனை தான் தொடங்குகிறது. அதற்காகத்தான் சொல்கிறேன், வேதத்திற்கும் விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் என்பது. எனவே விநாயகன் என சொல்லக்கூடியவன் ஞானமே வடிவமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஞான முதல்வன். அவன் ஞான முதல்வனாய் இருக்கின்ற காரணத்தினாலே ஞானம் நமக்கு சித்திப்பதற்கு ஞான நூல்களிலே அவர்களை தோத்திரம் செய்யும். எந்த சாஸ்திர நூலை எடுத்துக்கொண்டாலும் அதுல விநாயகர் இது கண்டிப்பாக இருக்கணும். அருளந்தி சிவாச்சாரியார் ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்து நால்வாய் என்று தொடங்குகிறார். இதே போன்று திருவருட்பயனிலே நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த விநாயகரானவர் பல தத்துவங்களை உணர்த்துகின்ற வடிவத்தை நமக்கு கொண்டிருக்கிறார். முதலில் விநாயகருக்கு முகம்தான் யானை முகம். அதை பொதுவா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். யானை முகம்தான் அவர், யானை வடிவம் அல்ல, யானை முகத்தான், ஆனை முகத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் ஆனை முகம் என்று சொல்லப்படுகிறது வைக்கப்பட்டிருக்கிறது என சொன்னால், யானையை முன்னின்று நாம் பார்த்தால் அதனுடைய துதிக்கையிலே தொடங்கி அதனுடைய வாய் தந்தத்திலே இருந்து தொடங்கி அப்படியே சுற்றி இப்படி வந்து இது பார்த்தோம்னா அந்த துதிக்கையிலே வந்து முடியும். அப்படி தொடங்கி முடிகிறது பார்த்தோம்னா ஓவர்ண வடிவத்திலே வரும், ஓம்ங்கிற வடிவத்திலே வரும். எனவே யானையை முன்னின்று பார்க்கின்ற பொழுது ஓம் என்று எழுதுகின்ற அந்த ஓங்காரத்தினுடைய வடிவம் தோற்றம் தெரியும். யானையினுடைய பிழிற்றொலி ஓங்கார ஒலி. எனவே இறைவன் என சொல்லக்கூடியவன் ஓம் என்ற பிரணவம் வடிவமானவன், ஓம் என்ற பிரணவம் வடிவமானவன், ஓங்கார வடிவனன் என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே ஆன முகத்தோடு அங்கே நம்முடைய பெருமானுக்கு இருக்கின்றார். இந்த ஓங்காரம் என சொல்லக்கூடியதுதான் எல்லாவற்றிற்கும் மூலம். சற்பிரபஞ்சமானாலும் சரி, பொருட்பிரபஞ்சமானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் மூலம் அந்த ஓம்ங்கிற பிரணவம் தான். ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் மூலமானவர், முதன்மையானவர் என்று காட்டுவதற்காகத்தான் நம்முடைய விநாயகருக்கு அங்கே யானை முகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடிவங்களை பற்றி ஒவ்வொரு ஆகமங்களும் ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொல்லும். நான் இன்னைக்கு ஒரு ஆகமத்தில் உள்ள ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்றேன். சில ஆகமங்களிலே நான் சொல்லக்கூடியதை வேறு ஒரு ஓமானத்தை படித்து சொல்றேன். நான் இன்று கால சூழலை கருதி, இன்றைய நேரத்தை கருதி சில குறிப்பிட்ட வடிவத்தினுடைய அந்த கருத்துக்களை மட்டும் சொல்றேன். அந்த பெருமானுக்கு மிருகத்தலை, பூதத்தின் கால் முதலானவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னார், உயிரினங்களுடைய வகைகளை காட்டக்கூடியது. எல்லா உயிருக்கும் அவனே தலைவன், எல்லா உயிருக்கும் அவனே தலைவன் என்பது பசுபதி. பசு என்றால் உயிர், பதி என்றால் தலைவன், எல்லா உயிர்களுக்கும் தலைவன். அதான் இறைவனுக்கு உரிய ஒரு லட்சணம். சுலோக பஞ்சகத்துல மாதவ சிவஞான சுவாமிகள் பசுபதி பெயரிய தனிப்பெரும் கடவுள்பார்.
எனவே எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு தலைவனாக இருப்பவன் என்று காட்டுவதற்காகத்தான் மிருக தலையோடு பூத வயிறோடு மனித கைகளோடும் அவன் பெருமான் காட்சி தருகிறான். அத்தோடு மட்டுமல்லாது அந்த யானையினுடைய வடிவம் என சொல்லுகின்ற பொழுது இந்த யானைக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த யானை முழுக்க 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 அது சாகப்பட்சினி, மாமிசத்தை தொடவே தொடாது. மாமிசத்தை தொடவே தொடாது. என்ன காரணம்? எல்லா உயிர்களிடத்தும் கருணை உடையவன். சைவனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம், எல்லா உயிர்களிடத்தும் கருணை வேண்டும். அது சாகப்பட்சினி, அது சாகப்பட்சினி. அதனாலதான் அந்த யானைக்கு சிறப்பு. சில பேர் எதையோ சாப்பிட்டா தான் உடம்பு உடணும்னு எதையோ இந்த வைராகிய சுடுகாட்டுல கொண்டு போய் அந்த இறந்து போன படங்களாகிய அந்த உயிர்களை கொண்டு போய் அடக்கம் தன் வயிற்றிலே செய்கிறார்கள். ஆனால் யானை பாருங்கள், உருவத்தில பெருசு, பலத்தில பெரும். இதே போன்று பல உயிரினங்கள், குதிரை இருக்கிறதே, குதிரையும் அப்படித்தான். ஏன்னா சாகப்பட்சினி. ஆகையினாலே எல்லா உயிரிழத்தும் கருணையை உடையவன் என்பதை அங்கே பொருளாக வைத்து அங்கே சென்று காட்டப்படுகிறது. அத்தோடு மட்டுமல்லாது ஒரு யானையினுடைய ஒரு இயல்பானது, ஒரு பெண் யானையினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் யானையினுடைய துணை இல்லாமல் வெளியே வராது. அதான் ரொம்ப யானையினுடைய ஒரு சிறப்பிடக்கணும். ஒரு பெண் யானையினுடைய இயல்பு ஆண் யானையினுடைய தொடர்பு ஒரு ஆண் யானையோடு சேர்ந்து தான் மனத்திற்கு மேய வருமே அன்றி தனித்து வரவே வராது. எந்த ஒரு ஆண் யானையை தனக்கு துணையாக தேர்ந்தெடுத்ததோ அந்த ஆண் யானையோடு தான் அந்த பெண் யானை கடைசி வரைக்கும் இருக்கும். இது எதை காட்டுகிறது? பெண் யானையாகிய இந்த ஆன்மாவானது சிவத்தினுடைய துணையினை நாடுதல் வேண்டும். சிவந்தான் தோன்றா துணை, உற்ற துணை, உயிர் துணை. அந்த பெண் யானை தான் தேர்ந்தெடுத்த அந்த யானையை, ஆண் யானையை தவிர வேறு யானையை அது நினைப்பதில்லை. அது வேறு யானையை துணையாக கொள்வதில்லை. அதான் இதே போல சிவன் என்று தேறியவன் சிவத்தை அன்றி வேறு ஒன்றையும் விரும்புவான். சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தில் செய்தி வருகிறது. ஒரு பெண் யானை தான் தனித்து சென்று விட்டது. பின்ன வேறு ஒரு யானை வந்தது. இந்த பெண் யானைக்கு உரிய அந்த ஆண் யானை என்னை விட்டு விட்டு வேறொரு ஆண் யானை மீது, ஆண் யானை கூட சென்று விட்டாயே என சொல்லி அந்த பெண் யானையை அப்படியே தும்பிக்கையால் அடிக்க ஓங்கி வருகிறது. அவதூறு செய்யாதீர், நான் அறியாமல் இது வந்திருக்கிறது என்றெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரத்திலே வருகிறது. தேவாரத்துல வருகிறது. அதனாலே உயிருக்கு துணை என்று சிவம் ஒன்றே, அதுதான் இறுதி வரை நமக்கு துணை என்பதை அங்கு அழகாக அங்கே சொல்லி காட்டப்படும். மற்றபடி இன்னும் இந்த யானையை பற்றி சொல்லுகின்ற பொழுது யானையை காட்டி யானையை பிடிப்பார்கள். இதே போல இறைவனானவன் மானுட வடிவத்தை கொண்டு மானுடர்களை பற்றுவார். தீவகமாக பற்றுவார். யானையை காட்டி யானையை பிடிப்பதை போல இந்த ஆன்மாக்களை பற்றுவதற்கு இறைவன் குருவாக மானுட சட்டை தாங்கி வருவார். அத்தோடு மட்டுமல்லாது யானையினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்று சொன்னார், எந்த இடத்திலும் தான் யானை மேய சொல்லும் ஆண் துணையோடு. ஆனால் அந்த யானையினுடைய குணம், ஒரு இடத்திலே அது நெருங்கில் முள் கடக்கிறது என சொன்னால் அந்த இடத்துக்கு போகவே போகாது. யானைப்பாகனாக இந்த குத்துக்கோல்காரன் எத்தனைதான் குத்துக்கோலை வைத்து குத்தி செலுத்தினாலும் கீழே விழுந்து உயிரை விட்டாலும் விடுமே அன்றி இந்த பாதை செல்லக்கூடாத பாதை என்று அன்று அதுல போகவே போகாது. இது சைவர்கள் படிக்க வேண்டியது. இதே போல நெறி இதுவென அறிந்து, இது செல்லத்தகாத நெறி என்று அறிந்து செல்லத்தகாத நெறியிலிருந்து தன்னை கண்டிப்பாக விலக்கி காத்தல் வேண்டும் என்று இந்த யானையினுடைய குணமானது அங்கே காட்டப்படுகிறது. அதான் இறைவனை சொல்லி காட்டுகிறார். இந்த தத்துவத்தை சொல்லி காட்டுகிறார் திருமந்திரத்துல. நெறியை படைத்தான், வேதம்ங்கிறது இன்னது செய் என்று ஒரு நெறியை படைக்கிறான் வேதம். நெறியை படைத்தான், நெருஞ்சில் படைத்தான். யானை நெறிஞ்சில் வந்த போகாதான நீ போவ. நெருஞ்சில் படைத்தான் எதற்காக? நெறியில் வழிவில் நெருஞ்சில் முள் பாயும். ஆனா யானை போ நீ செல்லாதிருந்தால் நலம் பெறுவாய். நீ திமிரி முள், நெருஞ்சில் முள் இருக்கிற காடுகளை தெரிஞ்சு போனால்
நெரிஞ்சில் முள் குத்தும். நெரிஞ்சில் முள் குத்துனா அந்த பாதம் எப்படி காந்தல் எடுக்குங்கிறது அது குத்துப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும். அதனாலதான் நெறியிலே பிசையவர்களுக்கு நரகம் என்பதையும், நெறியிலே பிசையவர்களுக்கு அரசன் சிறை என்பதையும் வைத்திருக்கிறார். ஆகையினாலே இப்படி இந்த விநாயகர் யானை விடயத்தை காட்டுகின்ற பொழுது இந்த யானையினுடைய குணத்தை பலவாறாக நமக்கு உணர்த்துகிறார். ஒற்றை கொம்பு ஏன் வடித்திருக்கிறார் என சொன்னா, யானைக்கு கொம்பு இருந்தா ஆண் யானை, கொம்பு இல்லாமல் லேசாக இருந்ததுன்னா அது பெண் யானை. ஆனால் விநாயகருக்கு எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் சிறு கொம்பு பெண் யானைய வடிவம், இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன இருக்கிறது? முழு கொம்பு இருக்கிறது. அவனுக்கு ஒற்றை கொம்பன்னே பேர். அப்ப என்ன அர்த்தம்? இறைவன் பெண்ணிலி ஆணிலி, பெண்ணாகவும் இருக்கிறான் ஆணாகவும் இருக்கிறான். பெண்ணாகி ஆணாகி அழியாகி இத்தனையும் வேறான். எனவே இறைவன் என சொல்லக்கூடியவன் பெண் என்றும் ஆண் என்றும் பாகுபடுத்த முடியாதபடி பெண்ணாகவும் இருக்கிறான் ஆணாகவும் இருக்கிறான். இரண்டாவது, அந்த ஒற்றை கொம்பு என்பது எதை காட்டுகிறது என சொன்னார், உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு முதல்ல அபரஞானம் கொள்ளணும். அபரஞானம்னா நூல்களாலும் கருவிக்கரணங்களாலும் கிடைக்கின்ற அறிவு. பசுஞானம் பாசஞானம். இந்த பசுஞானம் பாசஞானத்துக்கு அபரஞானம்னு பேர். இந்த அபரஞானத்தை விட்டு பரஞானத்தை பெறுதல் வேண்டும். பரஞானம் அபரஞானம் ரெண்டுமே முக்கியம். இதை காட்டுவதற்காகத்தான் ஞான சம்பந்த பெருமானுக்கு நம்முடைய அம்மையாகிய உமையவள் இரு தனத்திலிருந்து பாலை சுரந்து கொடுத்தாள். இரு தனம் என்பது அம்மையினுடைய இரு தனங்கள் என சொல்லக்கூடியது. ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். இந்த அபரஞான பரஞானம் இரண்டை ஊற்றினால்தான் சிவமதனை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். இது அபரஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் பரஞானம். ஊமையில்லா கலைஞானம் அபரஞானம். ஊமனில்லா கலைஞானம் எது? இப்படி பரஞானம் அபஞானம். சிவமதனை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓம் ஞானம். ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் பரஞானம். பரஞானம் அபரஞானம் ரெண்டும் ஆன்மாக்கு சித்திக்கணும். அப்படி சித்திக்கின்ற பொழுது, பரஞானம் வருகின்ற பொழுது அபரஞானம் மடங்கிடும். தன்னை காட்டாது மடங்கி ஒடுங்கி விடும். தானா ஒடுங்கிடும். நாமனா ஒடுக்க முடியாது. தான் இந்த பரஞானம் மேல் எடுக்கின்ற பொழுது அபரஞானம் ஒடுங்கும். விநாயகனுக்கு ஒடுங்கின்ற கொம்பு என சொல்லக்கூடியது அபரஞானம். முழு கொம்பு என்பது பரஞானம். என்ன காட்டுகிறது? முழு கொம்பாகிய பரஞானம் தோன்றுகின்ற பொழுது அபரஞானமாகிய இந்த ஒடுங்க கொம்பு என்ன செய்கிறது? தன்னை சுருக்கிக் கொள்கிறது. ஆகையினாலே இந்த பரஞானம் அபரஞானம் இரண்டையும் காட்டுவதுதான் அந்த ஒற்றை கொம்பு என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த யானைக்கு ஏன், விநாயகருக்கு ஏன் காது முரம்போல் இருக்கிறது என சொன்னார், ஒரு ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்களெல்லாம் பிறவி வெம்மையிலே துன்புறுகிறது. உயிர்களெல்லாம் பிறவியாகிய வெம்மையிலே துன்புறுகிறது. இந்த பிறவியாகிய வெம்மையிலே துன்புறுகிற அந்த ஆன்மாக்களுக்கு குளுமையாகிய அந்த வெம்மையை நீக்கி குளுமையாகிய காற்றை தருவதற்காகத்தான் அந்த காது உயிர்களுக்காக விசிறி கொண்டிருக்கிறது. எனவே பிறவி வெம்மையிலே உள்ளவர்களுக்கு குளிர்ந்த ஈசன் எந்தன் இணையடி நீழலி என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே பிறவியாகிய வெம்மையை நீக்கி அங்கே பேரின்பமாகிய முக்தி பேரை தருகின்றவன் நான் என்று காட்டுவதற்காகத்தான் வெம்மையிட்ட இடத்திலே நான் விசிறி வச்சு வீசுவதை போல அந்த யானையானது தன்னுடைய செவியை அசைத்துக் கொண்டிருக்கிறது என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இப்படி அது வீசுகின்ற காரணத்தினாலே பிறவிக்கு வித்து வினை, அந்த வினையை நீக்கி என்ன செய்கிறது? முக்தி பேரை கொடுக்கிறது. எப்படி பிறவியை நீக்குவதற்காக, வெம்மையை நீக்குவதற்கு அங்கே காற்று வீசுவது என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு பிறப்புக்கு வித்தாக இருக்கின்ற அந்த வினையை போக்குபவன். அதனால்தான் விநாயகருக்கு மட்டும் வினை தீர்த்த விநாயகன் என்ற ஒரு பெயர் உண்டு. பெரு வயிறு என்பது எதை காட்டுகிறது? விநாயகருடைய பெருவயிறு என சொல்லக்கூடியது ஆகாசம் மற்றும் எல்லா உயிர்களும் தம்முள் அடங்கும். இதைத்தான் ஸ்ரீருத்ரத்திலே சொல்லப்படும். இருநீரனா தீயாகி காற்றுமாகி ஈயமாடனா எரியும்
என்று அந்த இதிலே அட்ட மூர்த்தங்களாய் இறைவன் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்கும், புறத்தே தோன்றுகின்ற அண்டங்களும் எல்லாவற்றும் தம்முள் அடக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் பெரு வயிறாக இருக்கிறது. பிறைமுடி என சொல்லக்கூடியது எதை காட்டுகிறது என சொன்னார். விநாயகருக்கு பிறைமுடி உண்டு, 3 கண்கள் உண்டு. இந்த பிறை சூடியிருப்பது எதற்காக என சொன்னார். தேய்ந்து அழிந்து சாபத்தால் ஒளியை இருக்கின்ற சந்திரன் தன்னை அடைந்த காரணத்தினாலே வந்த துன்பமும் நீங்கி சடைமேல் இருந்து பெருமையும் பெற்றார். சிவத்தை அடைந்த உயிர்களானது இன்னல் நீங்கி பெருமையும் சிறப்பும் பெறுகிறார்கள். அதனால்தான் சுவாமி தன்னை சரணடைந்த அந்த காலிலே சரணடைந்தவனை தூக்கி தன் தலைமையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இப்படி உயிர்களுக்கு ஒரு இன்பங்களை நீக்கி துன்பத்தை தருவது யாமே என்று காட்டுவதற்காகத்தான் விநாயகனுக்கு பிறைமுடி உண்டு. மும்மதம் என்று விநாயகருக்கு சொல்லப்படும். ஒரு கோட்டம் இருசவியன் மும்மதத்து 4வாய் 5 அருள் சிவாச்சாரியார் சொல்கிறார். இந்த மும்மதம் என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் கலைஞானம், மெய்ஞானம், சிவஞானம். எனவே இந்த மும்மதம் யானைகளுக்கு பொதுவாக இருக்கின்ற கண்ணமலம், கபோலமலம் பீஜமதம் அல்ல. அது ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லப்படும். பீஜமலம் என்பது சுவாமிக்கு கிடையவே கிடையாது. விநாயக பெருமானுக்கு வடிவம்தான் யானையினுடைய முகமே தவிர அது யானைக்கு உள்ள தன்மை அதிலே இல்லை. இந்த யானையை மும்மதத்தன் என்று சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் கலைஞானம், மெய்ஞானம், சிவஞானம் ஆகிய 3 கலைகளை உடையவன் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் யானை என சொல்லப்பட்ட இந்த விநாயகருடைய கையிலே அங்கே பார்த்தோம்னா பாசம் என்று சொல்லப்படும். இது ஒரு ஆகமத்தில் சொல்லப்பட்டது. பாசம் என சொல்லக்கூடியது உயிர்களை மாயையில் பிணைத்தலாகிய படைத்தலை காட்டுகிறது. வர்தகரம் என சொல்லக்கூடியது காத்தலாகிய தொழிலை காட்டக்கூடியது. அங்குஷம் என சொல்லக்கூடியது அழித்தலாகிய அந்த தொழிலை குறிக்கக்கூடியது. துதிக்கை என சொல்லக்கூடியது அல்லது மோதகம், இந்த 2மே மறைப்பு தொழிலை காட்டக்கூடியது. உபயகரம் என சொல்லக்கூடியது அருளல் தொழிலை செய்யக்கூடியது. இப்படி விநாயக பெருமானுடைய பாசம், வரதகரம், அங்குஷம், துதிக்கை அல்லது மோதகம் அல்லது அபயகரம் இவைகளெல்லாம் 5 தொழிலை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விநாயகருக்கு சர்ப்பாபுரம் அணிஞ்சிருப்பார். விநாயகர் அந்த கையிலே பாம்பை கட்டியிருப்பார், இடுப்புல கச்சையாக கட்டியிருப்பார். இந்த சர்ப்பாபனராக ஏன் காட்டப்படுகிறது என சொன்னார். இந்த சர்ப்பம் என சொல்லக்கூடிய பாம்பு உதரபந்தனம், அதையே ஆபரணமாக அணிந்திருக்கிறார், அதையே பூணூல் போன்று தாங்கி இருக்கிறார். இது எதை காட்டுகிறது என சொன்னார். மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினியில் விநாயகர் விளங்குகிறார். எப்பவுமே இந்த பாம்பு குண்டலினி சக்தியை குறிக்கக்கூடியது. எனவே மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தியாக இறைவன் அங்கே விநாயகர் விளங்குகிறார். அந்த மூலாதாரத்திற்கு அதிபதி விநாயக பெருமான், அதை காட்டுகிறார். அத்தோடு மட்டுமல்லாது அந்த பாம்பு என சொல்லக்கூடியது சுருண்ட நிலையிலிருந்து நிமிர்ந்து பாம்பு உடல் நீண்டு படம் விரிந்திருக்கிறது. சுருண்டு கடந்த பாம்பு நீளமாக நீண்டு படத்தை விரித்து காட்டுகிறது. இது எதை காட்டுகிறது? மூலாதாரத்திலிருந்து எழுந்து நீண்டு சகசிரதலத்திற்கு சென்று அந்த 6 ஆதாரத்தை கடந்து சகசிரதலத்தை அடைந்து அங்கே இந்த அறிவானது அங்கே சோபோத அறிவாக மாறி அது பறந்து விரிந்து கிடக்கின்ற ஒரு தன்மை. எனவே சர்ப்பாபரணம் என சொல்லக்கூடியது குண்டலினி சக்தியினை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 3வதாக துதிக்கை என்று பெயர் உண்டு, தும்பிக்கை. ஆனா தும்பிக்கை என்பது விநாயகருக்கு உள்ள அந்த இதுக்குத்தான் துதிக்கை பேரு. யானைக்கு பொதுவாக துதிக்கை என்று சொல்வதில்லை, தும்பிக்கை என்று சொல்வார்கள். ஏன் தும்பிக்கை என்று சொல்லப்பட்டது என சொன்னால், யானைகளுக்கு வண்டுகளுக்கு எப்படின்னா வாயில நீளமா ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதை வச்சு உறிஞ்சும். எனவே இந்த தும்பிக்கு ஒரு நீல சிரிஞ்சு போல இந்த மயிரிழை போன்று ஒன்று இருக்கும், அதை வைத்துத்தான் மலர்களில் இருக்கிற தேனை உறிஞ்சும். அதுபோல விநாயகருக்கு இருக்கின்ற காரணத்தினாலே, யானைக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தும்பிக்கைன்னு பேர். ஆனால் விநாயகருக்கு சொல்லுகின்ற பொழுது துதிக்கை. துதிக்கை என்று ஏன் சொல்லப்பட்டிருக்க சொன்னா, அதிலே திருக்குடத்தை வைத்துக் கொண்டு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து பூஷணை செய்கிறார்.
இது எதை காட்டுகிறது? உயிர்கள் சிவத்தை வணங்குகின்ற கடப்பாடு உடையது. சிவத்தை வணங்குகின்ற திருச்செங்காட்டங்குடி என்பது விநாயக பெருமான் வணங்கிய தலம். அப்படி விநாயக பெருமான் வணங்கிய தலங்கள் இருக்கிறது, முருகப்பெருமான் வணங்கிய தலங்கள் இருக்கிறது. எதை காட்டுகிறது? விநாயகர் சிவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, சிவமே அவர்தான். முருகப்பெருமான் சிவத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, சிவமே அவர்தான். ஆனால் ஏன் பூசணை செய்கின்றார்கள்? நமக்கு உணர்த்துவதற்காக. உயிர்கள் எல்லாம் சிவத்தை வணங்குவதற்கு பூசணை செய்வதற்கு உரியவை என்று நம்முடைய கடமையை காட்டுவதற்கு. மூஷிக வாகனத்தில் இருக்கிற மூஷிக வாகனம் என சொல்லக்கூடியது அதை தன்னுடைய பாச கயிறினாலே பிடித்து அதை அடக்கினார். எதையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையவர், எல்லா உயிர்களையும் அடக்கி ஆளக்கூடிய. ஆட்டுவித்தால் ஆர்வர் ஒரு ஆடாதாரே என்று இருக்கிறது, அடக்குவித்தால் ஆர்வர் ஒரு அடங்காதாரே. இதே போல அந்த அடக்குகின்ற தன்மையை காட்டுவதுதான் பெரிய மூஷிகம். மற்றொன்று, அது பேர் ஆற்றலை குறிக்கிறது. எண்குணங்களில் ஒன்றாகி அந்த பேர் ஆற்றலை குறிக்கிறது. மற்றொன்று பெருச்சாளி என சொல்லக்கூடியது. நம்ம வீட்டுல இந்த பெருச்சாளி என்பது இருந்தால் யாருமே அதை அனுபவிப்பதில்லை, அதை அனுமதிக்கிறது இல்லை. உடனே அதை நாம் அடித்தோ அல்லது மருந்துகளை வைத்தோ, தற்காலங்களிலே ஒரு பசை அட்டையிலே பசை தடவி வைத்து அதை பிடித்தோ நாம் அதை அப்புறப்படுத்தி விடுவோம். ஏன்னா அது எல்லோராலும் வெறுக்கப்படுவது, ஒதுக்கப்படுவது. விநாயக பெருமான் அதிலே அமர்ந்திருக்கிறார், ஆரோகணித்திருக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் உயிரிழத்தும் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்ற ஒரு கருத்திலே அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் மேலவன். இறைவன் உண்டு என்று நிச்சயம் செய்ததற்கு மணிவாசக பெருந்தகை, நான் சொல்லுது திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய செய்தி, மணிவாசக பெருந்தகை சொல்லி காட்டார். உங்களுக்கு இறைவன் உண்டு என்பது எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறீர்கள், உங்களில் வேறானவர் என்று எப்படி காட்டுகிறீர்கள்? உடனே மணிவாசக பிறந்தைக்கு அருகிலே இருப்பவரிடம், நீங்கள் பசு தொழுவத்திற்கு சென்று காய்ந்த அந்த பசு சாண கட்டி எடுத்து வாருங்கள். சாண கட்டி எடுத்து வந்தார், காஞ்ச உலர்ந்த சாணத்தை. அதை ஒருவனுக்கு அக்னியிலே தகித்து உடனே கொண்டு வாழ்ந்தார். அந்த சாணத்தை தகித்து அப்படியே ஒரு கரண்டியில ஏந்தி வர்றார். உள்ள அனல் இருக்கிறது, மேலே சாம்பல் இருக்கிறது. நல்ல அந்த உலர்ந்து போன சாணம் எப்படி இருக்கிறது? உள்ள அனல் சிவப்பா இருக்கு, வெளியிலே சாம்பல் இருக்குது. இதுதான் இறைவன். செந்நிற மேனியான் அனல் நிறத்தான் எங்கள் பெருமா, அதன் மேலே சாம்பல் நீர் திருநீட்டு பூச்சி இருக்கிறது. இதுதான் எங்களது. இதே போல சாம்பல் என சொல்லக்கூடியதை என்னதான் மேலும் மேலும் எரித்தாலும் அதன் நிலை அந்த அதுக்கு மேல மாறும். ஒரு மரத்தை எரித்தா சாம்பலா மாறிடும். சாம்பலை எரித்து கொண்டிருந்தால் அதன் நிலை மாறாது, சாம்பலாக இருக்கும். இதே போல இறைவன் மாறுபாடு அற்றவன், வேறுபாடு அற்றவன் என்பதை காட்டுகிறான். இதை வைத்து இறைவன் உண்டு என்று நிரூபித்தார் மணிவாசக பெருந்தகை திருவிளையாடல் புராணத்துல பௌத்தர்களுடைய வாதத்துல. இங்கே விநாயகரை வைத்து இறைவன் உண்டு என்று ஒரு செய்தி சொல்வது. என்ன செய்தி என சொன்னார்? சாமி பொய் என்றால் சாணியை பார், சாத்திரம் பொய் என்றால் சந்திரனை பார். இது பழமொழி. சாஸ்திரம் பொய்ன்னா சந்திரனை பார்ப்பார். இதுக்கு விளக்கம் ரொம்ப போகும், அதை நிறுத்திடுறேன். ஆனா சாமி பொய் என்றால் சாணியை பார்ப்பார். ஏன் சாமி பொய் என்றால் சாணியை பார் என்று சொன்னால் அதனுடைய பொருள், பசுவானது சாணமிட்டது. இவன் என்ன செய்தான்? தன் இல்லத்தின் முன்னே சாணம் கிடைத்ததை எடுத்து ஒருவன் அந்த சாணத்தை எடுத்து இப்படி உருண்டை வைத்துக் கொண்டு தன் இல்லத்திலே வைத்துக் கொண்டு மேலே அகமுள்ளை சொருகி புஷ்பத்தை வைத்து பூசணை செய்தான். எப்பொழுதுமே பூசணை செய்த அந்த மூர்த்தியை தூர போடக்கூடாது. நன்றாக உலர்ந்த பின்பு நீர்நிலையில கொண்டு போய் சேர்க்கணும். 4-5 நாள் வச்சிருந்து தான் ஆற்றுக்கு குளிக்க செல்லுகின்ற பொழுது போடுவோம்னு 5 நாள் கழிச்சு வச்சிருக்கான். இந்த 5 நாள் கழிச்சு போடுவோம் என சொல்லி அங்கே போடுகின்ற பொழுது அதே நேரத்துல வாசலை விட்டு இறங்குனா அந்த 5 நாளைக்கு முன்னாலே போட்ட அந்த சாணி வாசல்ல கிடக்கு. அதை ஒரு குச்சியை வச்சு கதறி பார்த்தா உள்ள புழு இருக்கிறது. எனவே அது தானாக விழுந்து கிடக்கின்ற அந்த சாணியை சில நாட்கள்ல அது புழு பிடிச்சிடும். ஆனா நாம் அதை உருண்டையாக வைத்து விநாயகராக நினைத்து பூஷணை செய்தால் அதுல ஒருபோதும் புழு வரவே வராது. ஒரே சாணம் தானே, ஒரே நாள் இடைவெளி தானே.
கால இடைவெளி ஒன்றுதான், ஒரே சாணம் தான். ஆனால் வாசலிலே கிடக்கின்ற சாணத்திலே புழு பற்றுகிறது. ஆனால் பிடித்து வைத்து அருகம்பில்லை சொருகி மாலை வைத்து அங்கே பூஷணை செய்து விட்டால் அதில் புழு இருப்பதில்லை. இதுதான் இறை சக்தி என சொல்லக்கூடியது. இப்படி இறைவனை சொல்லுகின்ற பொழுது அங்கே ரெண்ட மஞ்சள் பிள்ளையார் வைப்பது எதற்காக? சாணி பிள்ளையாரும் மஞ்சள் பிள்ளையார் வைப்பது அவனை பற்றுவது எளிது. பிடிச்சு வச்சா பிள்ளையார், அவனை பற்றுவது எளிது என்று காட்டுகிறார். மஞ்சள் பிள்ளையாரை வைப்பதனுடைய விஷயம் மங்களத்தை தருபவர் என்ற ஒரு பொருள் உண்டு. மங்களத்தை தருபவர் என்ற பொருள். இதே போல மாங்கனிக்கு ஒரு சிறப்பு உண்டு, அதை இன்னொரு சமயத்துல சொல்றாங்க. இப்படி எல்லாம் பல்லாற்றாலும் சிறப்புடைய விநாயக பெருமானுடைய பெருமையை உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பிரதம சீடராக இருக்கின்ற கச்சியப்ப முனிவரானவர் விநாயக புராணத்துல வைத்து அந்த பெருமானுடைய தனித்தன்மையை, அந்த சிவ பரத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் அங்கே காரி சித்தி மாலை என்ற பாடல்களை அங்கே நமக்கு அருளி செய்திருக்கிறார். அந்த வகையிலே இன்று 6வது திருப்பாடலை அருமையான இறை செய்தியை பற்றி சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடம் ஞாபகப்படுத்துறேன். சிவனது தன்மைகள் அனைத்தும் விநாயகன் மேல் வைத்து பேசப்படும். இந்த கருத்து தெரிஞ்சுக்கணும். சிவனது தன்மைகள் அனைத்தும் விநாயகன் மேல் வைத்து அங்கே பேசப்படும். இப்ப பாருங்க 6வது திருப்பாடல். வேதம் அழந்தும் அறிவறிய விகிருடன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் பயிலும் விமலன் யாவன் பரநாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரண் அடைகின்றார். அழகான செய்தி. வேதம் அழந்தும் அறிவறிய விகிருதன் யாவன். வேதம் சிவத்திடமிருந்து வெளிப்பட்டது. சிவத்திடமிருந்து வெளிப்பட்டது. அந்த வேதங்கள் துதித்தும் அந்த வேதங்கள் சிவத்தை முழுதும் அறிய இயலவில்லை. வேதங்கள் அடைந்தும் அறியலாம். அப்ப என்ன அர்த்தம்? சில பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வேதம் என்பது ரிக்கி சாம அதர்வனா இவ்வளவே நினைச்சு கொண்டிருந்தாங்க. அதுதான் தவறான ஒரு கருத்து. வேதவியாசர் தன்னுடைய கால எல்லையிலே கிடைத்த அந்த வேதங்களையத்தான் ஒரு முறையாக தொகுத்து வைத்தார். அதனால அவருக்கு வேத வியாசர். அவருக்கு அந்த இதுவரை கிடைத்த வேதங்களை வைத்துக் கொண்டு தொகுத்து அதை பகுத்து வச்சிருக்கிறார். ரிக்கி சாம அதர்வன என்று வைத்திருந்தார். ஆனால் இறைவனிடந்து வேதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அத வேத மொழியினர் வெண்ணீற்ற செம்மேனியர் என்று அங்கே அழகாக அன்னை பத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆகையினால வேதம் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன அர்த்தம்? அவனது புகழை பேசிக்கொண்டே இருக்கிறது. எனவே வேதம் என சொல்லக்கூடியது முற்றிலும் இறைவனை பற்றி அது கூறவில்லை. முற்றிலும் அது கூறாத காரணத்தினாலே அந்த வேதமே இறைவனை பற்றி முற்றிலும் உணரவில்லை. உணர்ந்திருக்கிறது, முற்றிலும் உணராது. நல்ல கவனமா தெரிஞ்சுக்கணும். அந்த வேதங்கள் இறைவனை துதிக்கிறது. ஆனா துதித்தாலும் கூட வேதங்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. வேத மொழியில வெண்ணீற்ற செம்மேனியர். ஆகையினாலே இந்த வேதம் என்பது அதுக்கு ஒரு முடிவில்லை. இறைவன் வாயில இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வேதங்கள் இதுவரை வெளிப்பட்டது இன்னும் அவனை உணரவில்லை. ஏனெனில் இன்னும் அவனது புகழ் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றும் வரும், நாளையும் வரும். அந்த வேதங்கள் இறைவனை துதிக்கிறது. நல்ல ஞாபகம். வேதங்கள் இறைவனை துதிக்கிறது. வேதத்திற்கு ஒரு புருஷ வடிவம் சொல்லப்பட்டிருக்கு. புருஷ வடிவம்னா ஒரு மானுட வடிவம் போல் வைக்கப்பட்டிருக்கு. வேதத்திற்கு வடிவத்தை எழுதுகின்ற பொழுது மானுட வடிவமாக இருந்தாலும் கழுத்துக்கு கீழே தான் மானுட வடிவமே அன்றி தோளுக்கு மேல மானுட வடிவம் இல்லை. நல்ல கவனமா கேட்க வேண்டிய பகுதி. வேத பொருடன் எப்படி இருக்கும் என சொன்னா 4 வேதங்களும் குதிரை முகம், ஆடு முகம், கழுதை முகம், குரங்கு முகம், இந்த முகங்களால்தான் வேத பொருடன் இருக்கிறான். இன்னொரு சொல்றேன். குதிரை முகம், ஆடு முகம், கழுதை முகம், குரங்கு முகம்.
ஏன் இப்படி கழுதை, ஆடு, குதிரை, குரங்கு முகத்தோடு வேதமுடன் இருக்கிறான் என சொன்னார். குதிரை முகம் என்றுன்னா அந்த குதிரை கணைப்பதை போல அந்த ஓசை நயத்தோடு அந்த சந்தஸ்துல பாடணும் அந்த வேதத்தை. ஆடு முகம் இருப்பது எதை காட்டுகிறது என சொன்னால் அந்த வேதத்தை ஆடு எப்படி கத்துகிறதோ அதே போல அந்த சந்தஸ்துல வேதத்தை பாடுதல் வேண்டும். குரங்கு முகம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னால் குரங்கு எழுப்புகின்ற அந்த கீச் கீச் என்ற அந்த ஒலியினை வைத்துக் கொண்டு அந்த சந்தஸ்திலே அந்த வேதத்தை பாடுதல். இந்த வேதத்தை எப்படி துதிப்பது என்று ஒலி நயத்தையும் குறிப்பதற்காகத்தான் வேத புருடனுக்கு கழுதை முகம், ஆடு முகம், குதிரை முகம், குரங்கு முகம் இருக்கிறது. எப்பொழுதுமே வேதத்தை ஒரே ஒருவர் அங்கே அத்தியனம் செய்ய இயலாது. செய்யலாம், பாண்டித்துவம் பெற முடியாது. அதனாலதான் சிவாலயங்களிலே வேத பாராயணம் பண்ணுவாங்க. ஆனா ஒருவரே 4 வேதத்தையும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் ஒரு சில சந்தர்ப்பம் மட்டும் எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வணமயம் என்பதை தனித்தனியாக பயிற்சி கொண்டு தனித்தனி வேத விற்பனர்களை வைத்து ஓத சொல்றாங்க. ஏன்னா வேதத்தை முற்றிலும் ஒருவர் ஓத இயலாது என்பதை உலகோருக்கு காட்டுவதற்காக இதெல்லாம் கோயில நடக்கும்போது கவனிக்கணும். நாம சுவாமிக்கு அங்க பூஜை நடந்த பின்பு வேத பாராயணம் நடக்கிறது. ஒருவரை படிப்பார், குறைஞ்சது 4 பேர் இருக்கணும். ஏன்? அந்த சந்தஸ் மாறும். ஒருவரால் எல்லாம் செய்ய இயலாது. வேதத்திற்கு தொனியும் குரலும் ரொம்ப முக்கியம். ஏத்தடி இறக்கடி இந்த தொனி ரொம்ப முக்கியம். அது குரு மூலமாக பயிற்சி பெற்றுத்தான் அந்த வேதத்தை பாராயணம் செய்ய முடியும், அத்தியனம் பண்ண முடியும். அதனால்தான் குரு மூலமாக நேரடியாக கேட்டுத்தான் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தை எழுதா கிழவி என்று வைத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த வேதம் அளந்தும் அறிவறிய விகிதம் யாவன். எனவே அந்த வேதங்களாலும் உணர முடியாது. அவனிடமிருந்த வேதங்களே உணரப்படவில்லை என சொன்னார், வேதங்களாலும் அறியப்படவில்லை என சொன்னார், சிற்றறிவுடைய நாம அதை அறிய முடியும். ஆகையினாலே நாம் இறைவனை அறிந்திருப்பது ஏக தேசமே. இப்படி இறைவனை பற்றி நாம் முற்றிலும் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் பல நூல்களை நாம் படித்தால் ஏகதேசமா தெரியும். அதுக்காகத்தான் பல நூல்களை படிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் அளந்தும் அறிவறிய விகிதன் யாவன். வேதங்களால் போதியும் கூட அறியப்படாத விகிதன் யாவன் என்று அழகா கேட்கிறார். விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விகிதன் யாவன். இந்த மேதங்களுக்கெல்லாம் சிரசு என சொல்லக்கூடியது உபனிஷத்துக்கள். உபனிஷத்துன்னு அர்த்தம் என்ற உப என்றால் நிஷத் என்றால் உபதேசம். அருகிலே வைத்து உபதேசம் செய்ய வேண்டியதுதான் உபனிஷத் என்று பெயர். உப அருகில், அத்தியாயர் பயிற்சி கொடுப்பார். அருகிலே வைத்து பயிற்சி கொடுக்கின்ற காரணத்தினாலே தான், திரும்ப திரும்ப கூறி பயிற்சி கொடுக்கின்ற காரணத்தினாலே தான் ஆசிரியருக்கு உபா அத்தியாயர் என்று பெயர். எனவே உபனிஷத் என்றால் அருகிலே இருந்து உபதேசமாக கேட்கப்பட வேண்டியது. அந்த உபனிஷத்தினுடைய உச்சியில் நின்று நடம் செய்பவர் எவர்? நம்முடைய பெருமான் அல்லவோ. அதைத்தான் விழுத்தகைய வேத முடிவில், வேத முடிவுனா உபனிஷத், அந்த வேதாந்தம் என்று சொல்லுகின்றமே அதுதான். விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன். விமலன் என்ற சொல்லுக்கு மலமற்றவன் என்று சொல்லுவதை விட இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். சொல்லாட்சி இறைவனுடைய பரத்துவத்தை சொல்லக்கூடிய பாடலை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். இறைவன் மனத்திலிருந்து நீங்கியவன் என்ன? அப்ப இருந்து நீங்கியதான் ஒரு பொருள் வந்தோம். ஞான சம்பந்தர் ஆதியிலே அவருக்கு மரம் இருந்திருக்கும். பரிபக்குவமாகி மரம் ஒடுக்கப்பட்டவர். அவர்களெல்லாம் இருந்து நீக்கப்பட்டவர். சிவஞானிகளுக்கெல்லாம் மரம் இருந்து பொழுது ஒடுங்கி இருக்கிறது. ஆனால் பரம்பொருளுக்கு ஆதியிலேயே அவருக்கு ஆனம்பலம் என சொல்லக்கூடிய அந்த அழுக்காகிய மலம் இல்லை. எனவே தான் உயிர்களுக்கு ஆரம்பம் முதலே அந்த ஆணவமாகிய அழுக்கு இருக்கு என்பதை காட்டுவதற்காகத்தான் செம்பிலே களிம்பை நமக்கு ஓமானமாக சாஸ்திர நூல்களிலே அங்கே சொல்லி காட்டப்பட்டது. ஆகையினாலே இறைவனுக்கு விமலன் என்று சொன்னார் மற்றவன் சொல்லக்கூடாது. இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். ஆக வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன். விலங்கு பரநாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன்.
நாத தத்துவத்தினுடைய முடிவிலே பெருமையுடன் இருக்கின்ற தலைவன் யார்? என்னுடைய பெருமான். நாத தத்துவத்தினுடைய முடிவிலே நாத தத்துவத்தினுடைய முடிவிலே பெருமையுடன் வீற்றிருக்கின்ற பெருமான் யார்? நம்முடைய பெருமான். நாத முடிவு விலங்கு பரநாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன்? என் குணன் எவன்? என் குணன் எவன்? ரொம்ப முக்கியம். சிவனுக்கு ஒருவனுக்குத்தான் என் குணன் என்ற பெயர் உண்டு. சிவனுக்கு மட்டும்தான் உண்டு. சிவத்தை சுட்டுகின்ற சொல் என் குணன். என் குணன் என்று சொன்னாலே சிவத்தை தான் குறிக்கும். நமக்கு வழிகாட்டி யாரு? வான்புகழ் வள்ளுவன் 1000 பகுதியில அழகாக சிவத்தை சுட்டுகின்ற பொழுது என் குணத்தான் சொல்லி காட்டுறார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தான் தாளை. ஆனா இறைவனுக்கு மட்டும்தான் 8 குணங்கள் உண்டு. இதை மணிவாசக பெருந்தகை அழகாக சொன்ன என் தோல் வீசி நின்றாடும் பிரானே என்று அப்பர் பெருமான் என் தோழை சொன்னார். ஆனா மணிவாசகர் பல இடங்களிலே என் குணத்தான் என் குணத்தான் என்று சொல்லி காட்டுவார். இந்த என் குணம்னு என்ன என்று நாம் பார்க்கிறோம். இறைவனிடம் இருக்கின்ற குணம் இருக்கிறதே அதற்கு பேரு ஞான குணம் அல்லது மங்கள குணம்னு பேர். நம்மிடம் இருக்கின்ற குணம் மாயா குணம். உயிர்களிடம் இருக்கின்ற குணம் மாயா குணம். ராட்சசம் தாமசம் சத்துவம்னு பேர். இது மாயா குணம். இது மாறி மாறி நம்மை துன்புறுத்து கொண்டிருக்கும். ராட்சசம் தாமசம் சத்துவம். ஆனா இந்த குணங்கள் மடங்கி சத்துவத்திலே போய் ஒன்றினால்தான் சிவத்தை காண முடியும். அதான் குணம் ஒரு 3ம் திருந்து சாத்விகமே ஆகி அப்படின்னு சேக்கரார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தரிசனத்தை சொல்லுகின்ற பொழுது கர்த்தாள் கொண்ட புராணத்திலே சொல்லி காட்டுவார். நம்மிடம் இருப்பது மாயா குணம், ராட்சசம் தாமசம் சத்துவம். சிவத்திடம் இருப்பது மங்கள குணம் அல்லது ஞான குணம். அவைகள் உயிர்கள் அனைத்திற்கும் நல்லதே நன்றி. இன்பமில்லா இன்பம் தருபவன். அது உயிர்களுக்கு நலம் மட்டுமே பயப்பதாக குணமாக இருக்கிறது. அனந்த கோடி நற்குணங்கள் இருக்கிறது. தேடித்து 108 குணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 108 குணங்களையும் ஒடுக்கி எண் குணமாக வைத்து நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எண் குணத்தையும் அங்கே 6 குணத்திலே ஒதுக்குவார்கள். 6 குணத்திலே ஒதுக்குவார்கள். பகவான் என்பதை 6 குணத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக அமையும். எனவே ஷட்குணம், யாழ்ப்பாணத்து நல்ல ஒரு ஆண்முகம் நாவலர் சிவத்தை குறிக்கின்ற இடத்துல போறா ஷட்குணம் ஷட்குணம் என்றே சொல்லி காட்டுவார். ஆகையினாலே உயிர்களுக்காக இறைவனிடம் இருப்பது 8 குணங்கள். இந்த 8 குணங்கள் இருக்கின்ற ஒரே ஒருவன் சிவபெருமான். அதனால்தான் அவனுக்கு என் குணத்தான் என்று பெயர் உண்டு. அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக என் குணன் எவன்? போத முதலை. போத முதல் என்றால் ஞான தலைவன். ஏற்கனவே முன்னுரையில் சொல்லிட்டேன். இறைவன் விநாயகர் ஞான முதல்வன். அதனால்தான் ஞான நூல்களை கற்கின்ற பொழுது முதலிலே விநாயகருக்கு வணக்கத்தை சொல்லி தொடங்குகின்றோம். என் குணன் எவன்? அப்போத முதலை, ஞானத்தின் முதலை, கணபதியை சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அவனை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். அவனது திருப்புகழினை நாங்கள் பாடி அவன் திருவடியிலே நாங்கள் புகலிடமாக அடைகிறோம் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். இங்கே இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது என் குணன் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த என் குணம் என சொல்லக்கூடியது சிவபெருமான் ஒருவனுக்கே உண்டு. சிவபெருமான் ஒருவனுக்கே உண்டு. இந்த முக்குணங்களிலே வைத்துத்தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். கலசை பெற்று 10 அந்தாதியில மாதவ சிவஞான சுவாமி குறிப்பிட்டு காட்டுவார். ஆனால் இறைவன் அவனுக்கு இருக்கின்ற மங்கள குணம் ஞான குணமாக அவன் அமைந்தது. என் குணங்கள் எவை என்று சொன்னால் தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றறிவு உடைமை, இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்புயில் இன்பம் உடைமை. ரொம்ப முக்கியமானது. இறைவன் 5 இயற்ற வேண்டும் என சொன்னார்.
ஆணவமல பந்தத்தில் இருந்து உயிர்களை பிரித்து மேலான சிவகத்தை அடைய வேண்டும் என சொன்னால் அதை செய்விக்கின்ற இறைவனுக்கு இந்த 8ம் இருந்தால்தான் நிகழும். 8 இருக்கணும். ஒரு காரியத்திற்கு செல்லுகின்ற பொழுது இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை இருக்கணும். இதே போல உயிர்கள் எல்லாம் ஈடேற்றுவதற்காக 5 தொழில் செய்வதற்கு இந்த 8 குணம் இருந்தால் தான் 5 தொழில் செய்ய முடியும். தான் ரொம்ப முக்கியம். சும்மா என் குணம்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். இந்த 8 குணம் இருந்தால்தான் அங்கே 5 தொழில் செய்ய முடியும். சுருக்கமாக நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். இன்னைக்கு 8 குணம் இருந்தால்தான் 5 தொழில் செய்ய முடியும் என்று உயிர்களுடைய வினையின் பயனாக இன்ப துன்பங்களை அறுத்துவதற்கு ஆன்மாக்களுக்கு முத்தி கொடுப்பதற்கும் இறைவன் எண்ணியதை எண்ணியாங்கு செய்து முடிக்க வேண்டிய ஆற்றல் அவனுக்கு இருக்கணும். இதை நான் இப்படி செய்வேன் என்றால் அதனால் செய்து முடிக்கக்கூடியதா இருக்கணும். இல்ல எங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன், அம்மாட்ட கேட்டு சொல்றேன், ஏன் இதனை செய்ய போறேன், எனக்கு நீ துணை செய் என்று யாரிடமும் அனுமதியோ உத்தரவோ பெறாது தன்னுடைய இச்சையாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு உயிருக்கு நான் இப்படி மாயையினை புகுத்தி பக்குவப்படுத்தி இருவினை ஒருமுடியாக செய்து குருவினை அனுப்பி இந்த உயிரை நான் சோமாங்கன்மை ஆக்கி விடுவேன் என்று இறைவன் நினைச்சால் தானே செய்யணும். தான் தன்மையத்தனா. அப்படி செய்கின்ற அவனுக்கு ஒரு வடிவம் இருந்தது என சொன்னால் ஒரு வடிவம் உள்ளது ஏகதேசமாகத்தான் அறியும். இந்த உடம்பு வச்சா எனக்கு முன்னால் உள்ளதுதான் தெரியும், பின்னால் உள்ளது தெரியாது. ஆகையினாலே எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் எனக்கு பின்னே உள்ளது தெரியாது, இந்த அறைக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. இந்த உடம்பினுடைய தன்மை அவ்வளவுதான். ஆனால் இறைவனானவன் எல்லா உயிர்களையும் எல்லா இடத்திலும் எக்காலமும் ஒரே சமயத்தில் அறியக்கூடிய ஆற்றல் வேண்டும். அதுதான் தூய உடம்பென்று நம்ம உடம்பில் இருந்து அது வேறான உடம்பு. நம்ம உடம்பு மாதிரி இல்லை. தூய உடம்பு எது? எவ்வுயிரும் எந்த இடத்திலும் எக்காலத்திலும் எதை செய்தாலும் என்ற இடத்திலே இந்த அறியக்கூடிய தூய உடம்பு. ஆனா நம்ம உடம்பு எப்படி? கண்முன்னே நடப்பது மட்டும்தான் தெரியும். இந்த தூர உடம்பு இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியும், அடுத்த அறையில் உள்ளது தெரியாது. அதனால்தான் தூய உடம்பு வேண்டும். அடுத்தபடியாக அந்த இறைவன் அறிவுடை பொருளாக இருந்தாலும் அறிவித்து அறியக்கூடிய ஆற்றல் இல்லை. நமக்கெல்லாம் அறிவித்தால் அறியணும். அப்படி அறிஞ்சாலும் ஏகதேசமா தான் அறியணும். அப்படியே அறிந்தாலும் அறிந்ததை மறக்கும். இது எல்லா உயிர்களுக்கும் 5 தொழில் செய்யணும்னா யாராவது உணர்த்தியா செய்ய வேண்டும்? இல்லை, அவனுக்கே தெரியும் எந்த உயிர் எப்படிப்பட்டது என்று. அவனுக்கு அறிகின்ற ஆற்றல், அறிவிக்காமல் அறிகின்ற ஒரு பேராற்றல் இருக்கிறால்தான் இயற்கை உணர்வென்று சொல்லக்கூடியது. அடுத்து இறைவனானவன் அறிவித்தால் அறிவிப்பதோடு மட்டுமல்லாது தான் எதையும் சுயமாக, நமக்கெல்லாம் ஒரு கருவிகள், ஒரு துணை வைத்துத்தான் எதையும் அறிய முடியும். ஆனால் அவன் அறிவதற்கு எந்த துணையும் இல்லாது இயற்கை உணர்வு என்கின்ற தன்மை இருப்பதோடு முற்றும் உணர்தலாக இருக்கிறது. முற்று உணர்தல்னா இந்த ஆன்மா இதுவரை என்ன செய்திருக்கிறது, முற்பிறப்பிலே என்ன ஈட்டி இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு கருவி கரணம் இன்றி தானே அந்த ஆன்மாவை பற்றி முற்றும் அறிகின்ற அந்த முற்றுணர்வு இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி இறைவனானவன் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். நாமெல்லாம் சமலன்னு பேர். சமலன்னா என்று உயிருண்டோ அன்றே ஆணவமனம். இறைவன் என்று உண்டோ அன்றே அவன் தூய உடம்பினனாக இருக்கிறான். ஆகையினாலே தான் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். அப்படி பாசங்கள் நீங்கி இருந்தால் மட்டும் போதாது, எல்லா உயிர்களிடத்தும் பேர அருள் உடையவனாக இருத்தல் வேண்டும். இவன் அன்று என்னை பழித்தவன், அன்று என்னை வணங்காமல் இருந்தவன் என்றெல்லாம் இல்லாது செய்கின்ற செய்தனவே தவமாக்கி சொன்னதையே மந்திரமாக கொண்டு எல்லா உயிர்கள் மேலும் ஒன்று போல் அருள்பாலிக்கின்ற பேர் அருள் உடைமை என்று ஒன்று. அத்தோடு மட்டுமல்லாது எதையும் செய்து முடிக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் இருக்கணும். நான் சுருக்கமா சொல்றேன், எதையும் செய்து முடிக்கவில்லை, பேராற்றல் இருக்கணும். அப்படி இந்த பேராற்றல் இருந்தால்தான் அதுக்கு பேர் இந்த எந்த காரியமும் செய்ய வேண்டும். முடிவியல் ஆற்றல், முடிவியல்
ஆற்றல் என்று சொல்லி காட்டப்படும். அடுத்தபடியாக உயிர்களுக்கெல்லாம் பிறவி துன்பத்திலே, பிறவி வெம்மையிலே இருக்கின்ற அவர்களுக்கு பிறவி துன்பத்தை தன்னுடைய காது ஆகிய முரத்தினால் வீசி காட்டு கொடுப்பதோடு மட்டுமல்லாது, இளைப்பாறுதல் கொடுப்பதோடு மட்டுமல்லாது, இன்பத்திலே அமுழ்த்தணும். அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பத்தை உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என சொன்னால், ஒரு கால வரையின்றி, அளவு இன்றி கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு ஆற்றல். எனவே இறைவன் உயிர்களுக்கு கொடுக்கின்ற அந்த இன்பம் எந்த வரம்புக்குள்ளும் இல்லாது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாது, ஒரு எல்லைக்குள்ளே இல்லாது, கொடுக்க அது உயிர்களை அனுபவிக்க கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பேராற்றலுக்காக தான் வரம்புயில் இன்பம் உடையவர். இப்படி 8 குணங்களும் அந்த இறைவனிடத்தை எடுத்தல் வேண்டும் என்று இங்கே சொல்லி காட்டுறார். அந்த திருப்பாடல் அவரோட சொன்னார். வேதம் அளந்தும் அறிவறிய விகிதன் யாவன், இத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன், பரநாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன், என் குணன் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றாம். அந்த பெருமானை நினைந்து நாங்கள் சரண் அடைகின்றோம் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் உண்மையான ஒரு பாடல். இந்த அடுத்த திருப்பாடல் இறைவனானவன் எங்கெல்லாம் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இது ஸ்ரீ ருத்ரத்துல உள்ளது. இரநிலனாய் தீயாகி நீருமாகி ஈயமானனாய் எரியும் காற்றுமாகி என்றெல்லாம் வருகிறது அல்லவா? அப்படி இறைவன் எங்கெல்லாம் வீற்றிருக்கின்றான். அத்தோடு மட்டுமல்லாது அந்த 5 பூதங்களையும் உயிர்களுக்காக தோற்றுவித்து அதில் என்னென்ன குணங்களை எல்லாம் வைத்திருக்கின்றான் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த 7வது திருப்பாடல். மண்ணில் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன், மண்ணில் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன், நீர் இடை 4ஆய் நன்னி அமர்வான் எவன், தீயில் 3ஆய் நவில்வான் எவன், வழியில் எண்ணும் 2 குணமாகி ஈவான் எவன், வான் இடை 1ஆம் அண்ணல் எவன், அக்கணபதியை அன்பில் சரணடைகின்றான். படிக்கணும்னா உண்மை விளக்கத்தை நாம படிக்கணும். திருவதிகை மணவாசகம் நடந்தார் உண்மை விளக்கத்தில் உள்ளது அப்படியே சொல்லி காட்டுகிறார். இறைவன் உயிர்களுக்காக பஞ்சபூதங்களை படைத்தார். இந்த பஞ்சபூதங்களினுடைய பரிணாமம் தான் உடல். அதனால்தான் இதுக்கு பூத உடம்பு என்று ஒரு பெயரே உண்டு. பூதங்கள் வாயிலாகத்தான் ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் 5 புலன்களை உணர்கிறோம். சப்த பரிச ரூப ரச கந்தம் என சொல்லக்கூடிய புலன்களை, அந்த புலன்களால் நான் அறிவது 5 பூதங்களினுடைய ஒரு உதவி. இந்த 5 பூதங்களுக்கும் என்னென்ன நிறம், என்னென்ன வடிவம், என்னென்ன குணம் என்றெல்லாம் நம்முடைய உண்மை விளக்கத்திலே பலவாறாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அந்த பலவாறாக பேசப்பட்டிருக்கின்ற அதிலே இந்த 5 பூதங்கள் வாயிலாகத்தான் உயிர்கள் எல்லாம் அந்த சப்த பரிச ரூப ரச கந்தம் என சொல்லக்கூடியதை உயிர்கள் அனுபவிக்கிறது என்பதற்கு நம்முடைய உண்மை விளக்கத்துல உள்ள செய்தியை சொல்லி காட்டுகிறேன். ஆகாயத்திற்கு சூக்கம்பூதனுடைய சேர்க்கை ஓசை. ஆகாயத்திற்கு ஓசை குணம் மட்டும் உண்டு. ஆகாயத்திற்கு ஓசை குணம் மட்டும் உண்டு. காற்றுக்கு ஓசை குணத்தோடு சேர்ந்து ஊறு குணமும் உண்டு. 2 குணம். ஆகாயம் ஓசை குணம் மட்டும் இருக்கும். காற்றுக்கு அந்த ஆகாயத்தின் குணமாகிய ஓசையையும் சேர்த்து ஊறு குணம். இந்த ஓசை குணம் என்பது பொதுவாக அமைந்து ஊறு குணம் சிறப்பாக அமைந்திருக்கும். இப்படித்தான் சொல்லணும். ஓசை குணம் காற்றுக்கு உண்டு, பொதுவாக அமைந்து ஊறு குணம் சிறப்பாக அமைந்திருக்கும். அக்னியாகிய தீக்கு ஓசை ஊறு இந்த 2 குணங்களும் பொதுவாக இருந்து ஒளியாகிய சிறப்பு குணம் உண்டு. ஆக 3 உண்டு.
ஆகாயத்திற்கு 1, காற்றுக்கு 2, அக்னிக்கு 3. நீருக்கு ஓசை, ஊறு, ஒளி என்கின்ற இந்த 3 பொதுவாக அமைந்து சுவை குணம் சிறப்பாக அமைந்திருக்கும் 4. ஆக நீருக்கு 4 குணங்கள். நிலம் என்று சொல்வதற்கு, நிலத்திற்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை இந்த 4 பொதுவாக அமைந்து நாற்றம் சிறப்பாக அமைந்திருக்கும். ஆக இப்படி 5 பூதங்களிலே ஒவ்வொன்றும் 1 குணம், 2 குணம், 3 குணம், 4 குணம் என்று 5 குணம் என்று இருக்கிறது. நிலத்திற்கு 5 குணம், நீருக்கு 4 குணம், தீக்கு 3 குணம், காற்றுக்கு 2 குணம், ஆகாயத்திற்கு 1 குணம். இதைத்தான் இங்க சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. மண்ணில் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன், நீர் இடை 4ஆய் நன்னி அமர்வான் எவன், தீயில் 3ஆய் நவில்வான் எவன், வழியில் எண்ணும் 2 குணமாகி எய்வான் எவன், வான் இடை 1ஆம் அண்ணல் எவன், அக்கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றான். அக்கணபதியை அன்பில் சரணடைகின்றோம் என்று அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த 5 பூதங்களிலும் அவன் பரிணமித்து உயிர்களுக்கு உதவுகின்றான். இந்த 5 பூதங்களை குறிப்பதற்காகத்தான் 5 பூதங்களுக்கும் 5 நிறம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 பூதங்களுக்கும் 5 நிறம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க நம்ம எல்லாருமே நம்முடைய உண்மை விளக்கம் நூலை நாம் பார்த்தால் அதனுடைய இது நமக்கு தெரியும். இதிலே நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த 5 குணங்களுக்கு 5 பூதங்களுக்கும் 5 நிறம் சொல்லப்பட்டிருக்க அதிலே விரவி இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் மணிவாசக பெருந்தகை நிறங்கள் ஓர் 5 உடையாய், இந்த நிறங்கள் ஓர் 5 உடையாய், இந்த நிறங்கள் ஓர் 5 உடையாய் என்பதற்கு இதுதான் பொருள். 5 பூதங்களிலும் விரவி உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மற்றொன்று, திருநல்லூரிலே சிவலிங்கத்திலே ஒரு நாளைக்கு 5 நிறம் தோன்றுவதை வைத்து அவர்கள் அதை கருத்தாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மணிவாசகரது உள்ள கிடக்கை 5 பூதங்களிலும் நிரம்பி இருக்கிறாய், 5 பூதங்களை வழியாக உயிர்களுக்கு அருள்பாலிக்கிறாய் என்பதை காட்டுவதற்காகத்தான் நிறங்கள் ஒரு 5 உடையாய் என சொல்லி காட்டுகிறார். இந்த 5 பூதங்களுக்கும் இப்பொழுது நாம் விநாயகர் இந்த அட்டகத்துல சிந்தித்த இந்த செய்தியை மணிவாசக பெருந்தகையும் திருவாசகத்துல போற்றி திருஅகவல்ல சொல்லி காட்டுறார். போற்றி திருவள்ளுவர் சொல்லி காட்டுகிறார். மாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. எனவே இப்படி 5 பூதங்களிலும் ஒவ்வொரு பூதத்திலும் ஒவ்வொரு குணமாக சிறப்பு பெற்று அந்த பெருமான் உயிர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதே கருத்தை நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் 6வது திருமுறையில திருக்கற்குடி பதிகத்துல இதே கருத்தை சொல்லி காட்டுகிறார். இப்படி பறக்க சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய புனிதர் பேரவையினுடைய ஒரு எண்ணம். திருமுறைகளில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது என்பதையும் தொட்டு காட்டுகிறார். 5 பூதங்களிலும் அவன் 5 சிறப்பு குணங்களோடு வைத்து உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறான் என்பதை அப்பர் பெருமானும் 6வது திருமுறையிலே திருக்கற்குடி திருத்தாண்டகத்துல சொல்லிக்கார். திருக்கற்குடி திருத்தாண்டகத்துல மன்னதனில் 5ஐ மாநீரில் 4ஐ வயங்கு எரியில் 3 மை மாருதத்து 2ஐ விண்ணதிரில் 1ஐ விரிகதிரை தன்மதியை தாரகைகள் தம்மில் மிக்க எண்ணதனில் எழுத்தை ஏழிசையை காமன் எழிலறிய எரியுமிழ்ந்த இமையா நெற்றி கண்ணவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. எனவே மன்னதனில் 5ஐ மாநீரில் 4ஐ வயங்கு எரியில் 3 ஐ மாமாருதத்தில் 2ஐ விண்ணதனில் 1ஐ என்று திருநாவுக்கரசு சுவாமிகளும் தன்னுடைய திருவாக்கிலே அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே இறைவன் என சொல்லக்கூடியவன் இப்படி
5 பூதங்கள் வழியாக நின்று உயிர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கின்றான். இப்படி சைவ சித்தாந்தத்தினுடைய தன்மைகளை எல்லாம், நுட்பங்களை எல்லாம் நம்முடைய கவிராட்சசர் கச்சியப்ப முனிவரானவர் அந்த இறை பரத்துவத்தை எல்லாம், உயிர்களுக்கு துணை செய்கின்ற உதவுகின்ற வகைகளை எல்லாம் பரத்துவமாக வைத்து இந்த காரிசித்தி மாலையிலே கூறுகிறார் என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். மழை வழங்குக, மன்னவன் ஓங்குக, பிழையில் பல் வளஞ்செல்லாம் பிறங்குக, தலைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம், பழைய வைதிக சைவம் பறக்கவே. திருச்சிற்றம்பலம்.